காது குத்து விழாவுக்கு சுரேஷ் அவங்க அப்பா அண்ணன் எல்லாரும் சேர்ந்து வர்றாங்க. தங்கராஜ் சொல்றாரு, இவ்வளவு பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணிருக்கனா கண்டிப்பா நீ தான் சுரேஷ் பண்ணிருக்கணும். தங்கராஜ் சொல்றாரு, எல்லாரும் கேட்டுக்கோங்க, காது குத்து வைபோக விழாவை ஆரம்பிச்சிடலாம். சுரேஷோட அப்பா பிள்ளைங்க கிட்ட குடுக்கறாங்க தாத்தாவோட சின்ன அன்பளிப்பு. பிள்ளைங்க வாங்கிக்கிறாங்க தாத்தாவோட அன்பளிப்ப. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க வயசானவங்க சொல்றாங்க, காது குத்துக்கு கம்மல் வரலையே தங்கராஜ். பாக்யராஜ் சொல்றாரு, அந்த செயினையும் கொடுத்துருங்க. சொந்தக்காரங்க எல்லாம் சொல்றாங்க பாக்யராஜ பார்த்து, காது குத்துக்கு பணம் கொடுத்தது என்ன, தங்கத்திலேயே செயின் போட்டது என்ன? பாக்யராஜ் நீ பெரிய ஆளியா? தங்கராஜ் சொல்றாரு, மச்சான் 2 பேரும் வந்து உட்காருங்க. தங்கராஜ் சொல்றாரு, குழந்தைங்க யாரு மடியில உட்கார்ந்து காது குத்திக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நான். 2 பேரும் உட்காருங்கடா. ரேவதி சொல்றாங்க, சுரேஷ் நீ எங்க இரு. பாக்யராஜ் அண்ணே நீங்க வந்து உட்காருங்க. எங்க அண்ணன் மடியில உட்கார வச்சு என் பிள்ளைங்க காது குத்திக்கணும், இல்லாட்டி நான் போய்கிட்டே இருப்பேன். தங்கராஜ் ரேவதி சொன்னதை கேட்ட உடனே கோபமாயிடுறாரு. நாளை சந்திப்போம்.